தற்குறி அணில் ஏங்க இதுதாங்க வந்து பெரிய பலமாகவே அமைஞ்சது. வந்து அந்த ட்ரெஸ் கூட ஒருவரா அல்லது வந்து ஆலப்புறான் தமிழன்ற மாதிரி ஒரு வேட்டி சட்டையில் வரப்போறாரான் போது ஒரு கோட் சூட்டோடு வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு மாற்றம் தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த மொத்த சீட்டையும் உருவிட்டு அவருக்கு பேசுறதுக்கே கண்டென்ட்டே இருக்காது, மொழிப்பாரு திருன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. வந்து சி. ஜோசப் விஜய் எனும் நான். இது கூட இப்போ சொன்னீங்க வந்து 200 யூனிட் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டிருக்கீங்க. வந்து ஏன்னா பல பேர் வந்து எல்லாருக்கும் 200 யூனிட் கிடையாதான்னு கேட்டிருந்தாங்க. சட்டசபையே பார்க்காதவங்க பல பேர், வந்து அனுபவம் இல்லாதவர்கள், எப்படி இருக்குன்னு கூட அந்த நடைமுறையெல்லாம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. வந்து இன்னும் கேட்டால் ஒருத்தர் வந்து உட்கார வச்சுட்டோம் நம்ம, அவரும் ஒரு காரணம், வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டோம், அது எங்கேயுமே குசிறு தட்டல அப்படின்ற ஒரு பெருமிதம் அவர் முகத்தில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாண்டிங்காக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் நவீன். ஃபைனலாக பல தடைகளை தாண்டி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த வாசகத்தை மக்கள் கேட்டுட்டாங்க, மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க சார். தமிழக மக்களுடைய வெற்றியாகவே இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையாகவே வந்து இது எப்படின்னா, ஒரு 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 மக்கள் நினைத்தால் ஒரு சாமானியன் கூட கொண்டு வந்து மேலே நிறுத்திடலாம். விஜய் சாமானியன் இல்லைனாலும் அவரை எப்படி தூற்றுனாங்க, அவரை எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, நீ ஒரு நடிகன், உனக்கு பவுடர் பூச தெரியும், டயலாக் பேச தெரியும், ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் தகுதியே கிடையாது, இப்படிலாம் தொடர்ச்சியான விமர்சனம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தற்குறி அணில் ஏங்க இதுதாங்க வந்து பெரிய பலமாகவே அமைஞ்சது. வந்து இந்த தற்குறி அணில் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, தொடர்ச்சியாக நீங்கள் ஒன்றத்தை சொல்ல 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 என்ன முதல்ல ஆரம்பத்தில் வந்து ரசிப்பாங்க எந்த மக்களாக இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு அப்போ எரிச்சல் ஆகிடுவாங்க. ஏன்னா இது ஏதோ திட்டமிட்டு ஒருத்தர் மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் மீது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொண்டர்கள் மீது ரசிகர்கள் மீது ஒரு செலுத்துகிற ஒரு அவதூறான ஒரு பேச்சாக அது பார்க்கப்பட்டது. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, ஒரு மக்களுடைய எழுச்சி, அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி சி. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரங்கமே அப்படி தெரிக்க ஆரம்பிச்சது. சென்னையில் 20 இடங்களில் எல்இடியில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னையுடைய முக்கிய பகுதிகளெலாம் வந்து அவ்வளோ பெருங்கூட்டம். வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, திரும்பவும் தான் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்கள் முன்னாடி நாம் எதையும் அவங்களுக்கு எதிராக பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம் இப்போ வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி வந்து இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். இன்னைக்கு கூட அந்த ஒரு மாற்றம் நம்மளால் பார்க்க, இதுக்கு முன்னாடி பதவியேற்றவங்களாம் வந்து வேஷ்டி சட்டையில் தான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பதவி ஏற்றிருப்பாங்க. முதல் முறையாக வந்து பிளேசரில் கோட்டு சூட்டு போட்டு அவர் பதவியேற்ற பார்க்கும்போதே ஒரு மாற்றமாக தான் சார் தெரியுது. நிச்சயமாக வந்து ஏன்னா அவருடைய அந்த உடைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அல்லது வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருந்த உடை, அதன் பிறகு வந்து அவர் ஒயிட் ஷர்ட்டு விக்ரவாண்டி மாநாட்டிலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டார். ஒயிட் ஷர்ட்டு, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட்டு. அதை கூட என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு, பவன் கல்யாணை பார்த்து ஜெராக்ஸ் அடித்தார், பொதுவாக சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து. ஆனால் தொடர்ச்சியாக அது இது பண்ணார். அது எங்கே பிரதிபலிச்சது அப்படின்னா, ஒருத்தர் மேலே உள்ள அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஒரு தேர்தலில் சமயத்தில் வாக்கு போடுறதுக்கு வந்த இளைஞர்கள் அந்த ட்ரெஸ் கோடு வந்திருந்தாங்க. வந்து இப்போ கூட எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு அந்த ட்ரெஸ் கூட ஒருவரா அல்லது வந்து ஆலப்புறான் தமிழன்ற மாதிரி ஒரு வேட்டி சட்டையில் வரப்போறாரான் போது ஒரு கோட் சூட்டோடு வந்திருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு மாற்றம் தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருந்தார் முதல்வராக இருக்கும்போது. அப்போதைய துணை முதல்வராக இருந்த உதயநிதி டிஷர்ட்டுக்கு மாறினார். இவர் கோட் சூட்டோடு வந்திருக்காரு. தொடர்ச்சியாக கோட் சூட் போட முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஊரே வந்து வெப்பமான ஊர், வேட்டு சட்டைக்கு மாற முடியாது. ஏன்னா அது சில பல பேருக்கு வந்து அது ஒரு அசௌகரியமாக இருக்கும். அசௌகரியம் வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து. ஆனால் அவர் வழக்கம் போலவே அந்த ஒயிட் ஷர்ட்டு அவருடைய ட்ரேட்மார்க்காக அந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டை கூட போட்டு வரட்டும் சார். அதே மாதிரி அந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பேசிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு சார். அது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எதையுமே பேப்பர்லாம் பார்க்காம, ஐ திங்க் நான் முதல் முறையாக அடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி பதவி எடுத்தவங்க எல்லாமே அந்த பேப்பர் பார்த்து தான் அந்த ஒரு விஷயத்தை படிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அந்த வெறி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து எவ்வளோ நாள் கனவாக இருந்துச்சு அப்படின்னா, அதை பார்க்காம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருப்பேன் சார். இல்லை நவீன், இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிட்டு இதை சொல்லணும்னா சொல்லணும், வந்து அவசியம் சொல்லணும். என்னென்னா, யாரோ எழுதி கொடுக்குற A4 ஷீட்டு டயலாக்கை வந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு அவருடைய அந்த பரப்புரை எல்லாம் பேசுனாங்க. வந்து அப்புறம் ஒரு ஷீட் தள்ளினா கூட மறுபடியும் கேப் விட்டு பேசுகிறாரு. அந்த மொத்த ஷீட்டையும் உருவிட்டு அவருக்கு பேசுறதுக்கே கண்டென்ட்டே இருக்காது, மொழிப்பாரு திருன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. வந்து
இந்த இடத்துல நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் வந்து அது ஒரு வெறி. அதை தாண்டி என்னன்னா, விஜயோடைய ஒரு சினிமா நடிகராக நான் பார்த்தது எப்படின்னா, ஒரு டயலாக் ஒரு முறை படிச்சுட்டாருன்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், ஒரே டேக்கில் அடிச்சு தூள் கிளப்பிடுவாப்புல. அது காரணம் என்னன்னா அந்த கான்ஃபிடென்ட் தான், அந்த வெறி தான் வந்து. இந்த இடத்துலையும் அதான் பார்க்குறேன் நான் வந்து. நாளைக்கு போய் நிற்கணும், பதவி ஏற்றுக்கணும், இதை வந்து தெளிவாக பேசணும் அப்படின்ட்டு அடித்து பேசுனது தான் வந்து ஒரு அரங்கமே கிளாப்ஸாக வந்து விழுந்தது வந்து. சூப்பர். அண்ட் அதே மாதிரி சார் முதல் 3 கையெழுத்தை வந்து போட்டிருக்காரு. தகுதியுள்ள குடும்பங்களுக்கு வந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு படை உருவாக்கும் சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இந்த 3 கையெழுத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்து தான் வந்து அவர் முதல் கையெழுத்தாக எதை போட போகிறார் அப்படின்னு. அவர் முதல்வர் முடிவாகிடுச்சு. முடிவான பிறகு என்ன 2016 அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 100 யூனிட் மின்சாரம், அப்புறம் வந்து 500 கடைகள், டாஸ்மாக் கடைகளை வந்து குறைச்சாங்க. அப்புறம் ஆவின் பால் விலையை குறைச்சாங்க. 2021 வந்து அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிருக்கான நகர பேருந்து, இலவச பேருந்து, அப்புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை மாதிரி கொடுத்தார் வந்து. அந்த சமயத்தில் ஆவின் பால் வந்து அவர் தான் வந்து விலையை குறைச்சார் வந்து. இதெல்லாம் பண்ணார். இப்போ இவர் என்ன அப்படின்னு அதுக்கு முன்னாடி நிறைய டீகோட் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க வந்து. நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தார் விஜய். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் கூட இப்போ சொன்னீங்க வந்து 200 யூனிட் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறீங்க வந்து. ஏன்னா பல பேர் வந்து எல்லாருக்கும் 200 யூனிட் கிடையாதான்னு கேட்டிருந்தாங்க வந்து. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, சாத்தியம் கிடையாது வந்து. 500 யூனிட்டுக்குள்ளே வரவங்களுக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஆமாம், அதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா கடந்த ஆட்சியில் பரவலாக எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் எல்லாம் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ 2 வயசு குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் வந்து விடுறதே இல்லையா, என்னையா நடக்குது இங்கே வந்து, எங்கே பார்த்தாலும் பாலியல் இது. அதை முன்வைத்து தான் விஜய் வந்து அவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சிருந்தார். அப்போ அதையும் வந்து முதல் கையெழுத்தாப்பட்டிருக்கும். நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் பெரும்பான்மையான ஒரு பெண்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு எப்படியோ பெண்களுடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு. அதை வரவேற்கிற இந்த சிங்கப்பெண் படை அப்படின்னு. அப்புறம் போதை, இன்னைக்கு இளைஞர்கள் அந்த போதையோட பிடியில் இருக்காங்க வந்து. அந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கே சொல்லியிருக்காரு, மூச்சு விட்டதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் வந்து. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் வந்திருக்கிறாங்க, எல்லாம் புதியவர்கள், அப்புறம் அந்த அனுபவசாலிகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆட்சியை கட்டமைக்கணும், ஒரு கூட்டணி ஆட்சி. இதெல்லாம் தாண்டி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு சார். அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், மக்களுக்காக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. என்னோட எல்லா சூழல்லையும் நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் திரும்பவும் சொல்ல, நான் ஊழல் பண்ண மாட்டேன், உங்க பணத்துல 1 ரூபா கூட நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் இது வரைக்கும் எந்த முதல்வரும் வந்து அப்படி மக்கள் முன்னாடி வெளிப்படையாக வந்து சொன்னதில்லை. பட் விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்காரு. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அது அந்த தேர்தல் சமயத்திலேயே பரப்புரையிலே சொன்னார். எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். வழக்கமாக எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னடோ சொல்லுவாங்க, ஓட்டுக்காக சொல்லுவாங்க வந்து அப்படின்னு. ஆனால் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது காரணம் அது அழுத்தமாக சொன்னது என்னென்னா, நான் இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கிறேன், நான் ஒரு உச்ச நட்சத்திரம், 250 கோடி சம்பளம் வாங்குறேன், நான் வந்து ஒரு பெரிய எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். எனக்கு வந்து அதனால உங்களுடைய காசு 1 ரூபா கூட நான் வந்து திருட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய காசு 1 ரூபா கூட நான் கொள்ளையடிக்க வேண்டிய எனக்கு வந்து சூழ்நிலையும் கிடையாது. அப்படி யாராவது செஞ்சால் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், மக்களுக்கான விஷயத்தை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு. இதை இங்கே முதல்வராக ஏற்ற பிறகு அதை மறக்காமல் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதை தொடர்ச்சியாக அவர் செய்ய ஆரம்பித்தால், இதை தொடர்ச்சியாக அவர் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் பிடிப்பார். 20 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியல் விஜய் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் சார். அதே மாதிரி வந்து என் கூட இருக்கவங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆட்டம் போடலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருந்தால் கூட இப்போ எரேஸ் பண்ணுறேங்கன்னு அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நீங்கள் பரவாயில்ல பார்த்தோம், எங்கேயுமே பெருசாக வந்து ஆறாவரமா அப்படிலாம் இல்லை, மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத வகையில் வந்து அந்த கொண்டாட்டங்கள் இருந்துச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம் நவீன். இது உண்மையாகவே வந்து இன்றைக்கி புதியவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சட்டசபையே பார்க்காதவங்க பல பேர் வந்து, அனுபவம் இல்லாதவர்கள், எப்படி இருக்குன்னு கூட அந்த நடைமுறையெல்லாம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது வந்து. இன்னும் கேட்டால் மற்ற கட்சியில் வந்து ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு கிளை செயலாளர், வட்ட செயலாளர் இப்படிலாம் ஆகி வந்தவங்களாம் இருக்காங்க. டக்குன்னு வந்த ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு விஜய் என்கின்ற ஒற்றை முகத்திற்கு கிடைத்தது தான். அதை நீங்கள் மறக்கவே கூடாது. திரும்பவும் சொல்கிறேன்,
107 எம்எல்ஏ 106 எம்எல்ஏ விஜய் 2 தொகுதியை விட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கே தான் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. உண்மை அதுதான், அது நிதர்சனமாக ஒத்துக்கணும். இதுக்கப்புறம் அவங்க பழக்கமாயிடுவாங்க. சரி, இருக்கிற 10 எம்எல்ஏ பேர் அது தாவேக்கால சொல்லணும், நிச்சயமா விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கு எங்கேருந்து கிடைச்சிது? விஜய் என்ற அந்த ஒற்றை முகத்துக்காக கிடைச்சது தான். அதனால இதை ஒரு அட்வான்டேஜா அதிகாரம் நம்ம கையில் கிடைச்சிருச்சு, நாம தான் சட்டமன்ற உறுப்பினர், நாம தான் முடிசூடா மன்னன் இந்த ஏரியாவில், நாம் தனிக்காட்டு ராஜா அப்படின்னு ஏதாவது ஆட்டம் ஆடினீங்கன்னா, அது அருமையாக சொல்லியிருந்தார் மக்களே. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நிச்சயமாக பண்ண மாட்டார்கள். தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் இருப்பார்கள், இருக்க வேண்டும். விஜய் அருமையாக சொல்லியிருக்காரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயோட சேர்த்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தாங்க. குறிப்பாக இல்லை பெண் அமைச்சர் பதவியேற்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா மக்கள் பார்த்துருக்காங்க. கீர்த்தனா அப்படின்ற ஒரு எம்எல்ஏ அவங்க பதவியேற்றிருந்தாங்க. திரு செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள், ஆதவர்சன், இவங்க எல்லாமே பதவியேற்றிருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கான பாண்டிங் நம்ம அங்கே பார்க்க முடியுது சார். அவ்வளோ, அதாவது நம்மளே ஜெயிச்ச மாதிரி விஜய் அவர்கள் சந்தோஷப்பட்டதில் நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒரு அனுபவம் எப்படி சார் இருக்கு? அந்த ஒரு விஷயத்தை பார்க்க இல்லை, இப்போ அவருக்கே கூட இருக்கும். இப்போ செங்கோட்டையன் ஒரு எம்ஜிஆர் காலத்தில், இப்போ விஜய் எப்படி விஜய் பிறந்த வருடத்தில் தான் அவர் அரசியல் ஆரம்பிச்சிருப்பார். விஜயோட வயசு தான் அவருடைய அரசியல் அனுபவம். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய பகுதியில் 70களில் நினைக்கிறேன் எம்ஜிஆர் வராருன்னொடனே, அப்போ புல்லட்டுன்ற ஒரு விஷயம், ஸ்கூட்டரே கிடையாது, நூற்றுக்கணக்கான புல்லட்டுங்களை வரவழைச்சு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காரு. அது காமிக்கிற ஒரு விஷயம். அதன் பிறகு தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் 2 முதல்வரை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தது. இதெல்லாம் மீறி ஒரு பெருத்த அனுபவம் ஒன்று இருக்குல்ல. அவருக்கு என்னன்னா, ஒரு இளைஞர்களுடைய பட்டாளத்தை கவர்ந்த ஒருத்தரை நம்ம முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிருக்கணும், அவருக்கு ஒரு பெரிய பெருமை தானே. அவரோட இடையில அந்த கட்சியில் சேர்ந்த பிறகு இந்த செல்ஃபி எடுக்கிறதே ஒரு புதுசாக சொன்னார். என்ன எங்கே பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வயதானவர்களுக்கு இளைஞர்களோட சேர என்ன ஆகிடும், தாங்களும் இளமைன்ற ஒரு இது வந்துடும். அதை தாண்டி ஒரு பெருமைப்படுறாப்புல ஒருத்தர் உட்கார வச்சுட்டோம் நம்ம, அவரும் ஒரு காரணம். அதை கரெக்டாக பண்ணிட்டோம், அது எங்கேயுமே பிசுறு தட்டல அப்படின்ற ஒரு பெருமிதம் அவர் முகத்தில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாண்டிங்காக இருக்குது. இந்த தலைமுறை இடைவேளைன்னு அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் சார். விஜய் அவர்கள் மீது ஏகப்பட்ட நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குது. என்ன பண்ண போகிறார் அப்படின்றது அடுத்த நிகழ்வு நம்ம பேசலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.